ஹாய் கைஸ், நான் கோயம்புத்தூர் வந்திருந்தேன். கோயம்புத்தூரில் எதர்ச்சியாக வந்து நான் இந்த ஹோட்டல் பேரை பார்த்தேன், பிரியாணி டே. பிரியாணியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பிரியாணி வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பிரியாணி குக் பண்ணுறதையும் பார்ப்போம், டேஸ்ட் பண்ணியும் பார்ப்போம். வாங்க போகலாம். வணக்கம்ண்ணா. உங்கள் பேருண்ணா? அபுதாகிர். ஓகே 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 ஓகே, சூப்பர்ண்ணா. என்னண்ணா குக் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரியாணி, சிக்கன் பிரியாணி இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? சூப்பர்ண்ணா. சுட சுட கொதிச்சுக்கிட்டு இருக்குது. எவ்வளோ மணி நேரம் ஆகுண்ணா ரெடி ஆகிறதுக்கு? ஒரு 45 minutes. எத்தனை பேருக்கான பிரியாணி ரெடி ஆகுதுண்ணா இப்போ? ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ வந்து ஒரு 120 பேர் சாப்பிடும். 120 பேர் சாப்பிடும். க்ளோஸ் பண்ணியாச்சு. நீ அடுத்து ஒரு 20 நிமிஷம் வந்து பிரியாணி குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிரும். Let me into my zone. Please don't let me into my zone. 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 Please don't let me in. Yeah. Gon' play that. Take you down, I'ma say that. Mine need me a couple dollars. Telling you now this payback. So I take that. Ask them now what say that. I've been going to the top and I got what they not, so I know that they hate that. But I'm on now. All these lanes gonna zone out. And all these lanes gonna tell you what I did and they twist and they once till I fall out. But I know that, so I keep what I'm doing cause I own that. And I stay in the lab and I kill everything, but I don't ever move, I'm a Kodak. So I'm gone, finally back in my home. I'm working like so much, they swear I had me a clone. Can't answer my phone now, just leave it there, that tone. Ballin' can't beat me up cause I'm back in my zone now. Cause I'm back in my zone now. Zone now. Ballin' can't beat me up cause I'm back in my zone now. Back in my zone now. Let me into my zone. Let me into my zone. Please don't let me into my zone. Let me into my zone. Let me into my zone. பிரியாணி ஃபைனலாக குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. கூட உட்காந்து பிரியாணி எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு சூடு வந்துச்சு. ஸோ இப்போ பிரியாணி ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி வந்து இப்போ எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பிரியாணி ரைஸ் சூப்பராக இருக்குது. அதுவும் அவங்க நெய் செமையாக ஊற்றிருந்தாங்க. பிரியாணியோட நல்லா வெந்திருக்கு, நல்லா சூடாகவும் இருக்குது. பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சூடாகவும் இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ என்னன்னு டவுட் பண்ணேன், பட் குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குது. குருமாவும் இப்போ ஊற்றிருக்காங்க. குருமாவோட மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். குருமா சூப்பராக இருக்குது. யூடியூபுங்கிறதுக்காக பீஸ் நிறைய வச்சுருக்கீங்களா? இல்லை நிறைய எப்போவுமே இவ்வளோ பீஸ் இருக்குமா? இதே பீஸ் தானா? எல்லாத்துக்குமே இதே பீஸ் வைப்பீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 பீஸ் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே ஒன்று 4 பீஸ் இருக்கா? தம்பி நிஜமாவே 4 பீஸ் எல்லாத்துக்கும் வைப்பீங்களா? சரி ஓகே. எனக்கு யூடியூபுங்கிறதுக்காக 4 பீஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் 2 பீஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பீஸ்? 2 பீஸ் வைப்பாங்க. நல்லா பெரிய பீஸாக இருக்கும். சில்லி சிக்கன் பீஸ்னா?
ஓகே, சின்ன சின்ன பீஸாக இருந்தால் 3 வரும், பெரிய பீஸாக இருந்தால் 2 பீஸ் வரும். நல்லா வெந்திருக்கு சிக்கன். பீஸ் நல்லா வெந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு. தயிர் பச்சடியோட ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. எதுவுமே நான் கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியே இல்லை. எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. நீங்கள் முடிஞ்சால் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வாங்க இதை ஃபுல்லாக சாப்பிடலாம். ஃபைனலாக வெங்காய பச்சடி கொஞ்சம், குருமா கொஞ்சம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வெங்காய பச்சடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், பிரியாணி சாப்பிட்டாச்சு. உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதுதான் பிரியாணி டேயோட ஓனர். பாய், பிரியாணி டே அப்படின்னு சொல்லிட்டு பேர் எதுக்காக வச்சிங்க? பேர் உண்மையாகவே நான் அந்த பேரை கேட்டு தான் நீங்கள் சாப்பிடவே வந்தேன். ஆமாங்க. இல்லை, நேம் வந்து சரி எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற மாதிரி கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். ஓ, அதனால ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஹலால் பேஸில் பண்ணுறீங்களா இல்லை நார்மலாக பண்ணுறீங்களா? ஹலால் டேஸ்ட். ஹலால். ஓகே ப்ரோ, போர்டில் வந்து ப்ரைஸ் வந்து 80 ரூபாய்க்கு போட்டுருது. உண்மையாகவே 80 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்களா? இப்போ ஏதாவது ப்ரைஸ் அதிகமாகிடுச்சா? இல்லை, 80 முதல்ல 70 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓ, 70 ரூபாய்க்கு கொடுத்துருந்தீங்களா? கடை ஓப்பனிங்லாம் 1 ரூபாய்க்கு கொடுக்கும். கடை ஓப்பனிங்க்கு 1 ரூபாய்க்கு கொடுத்தீங்களா? அப்புறம் 2 பிரியாணி 100 ரூபாய்க்கு கொடுத்தோம் ஆஃபரில். அப்புறம் 70 பண்ணோம். இப்போ ஜூலை மாதத்துலேருந்து 80 பண்ணுறோம். ஓ, புது போர்டு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் கடையோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா? கரெக்டாக லக்ஷ்மிஸ்லேருந்து ரைட் எடுத்து டிஎன் பாளையம் ரோடுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் காய்கடை பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, மெயின் ரோட்ல இருக்கு. ஓகே காய்ஸ், அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing off, Jagdish.